தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தென்காசி கோவிலில் திருவாசகம் ஓத கட்டணம், HRNC-யின் அடாவடி வசூல். மேலப்பாளையத்தில் முஸ்லிம் மாநாட்டிற்காக ஹிந்து வீடுகளிலும் கோவில் வாசலிலும் பிறை கொடி கட்டி அடாவடி, ஹிந்து முன்னணி எதிர்ப்பினால் அகற்றம். விவேகானந்தர் பாறைக்கு செல்லாமல் திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல தனி பாதை, சர்ச்சையை கிளப்பிய வேல்முருகன். தமிழகத்தை வேவு பார்த்த பாகிஸ்தான் அதிகாரி தேடப்படும் குற்றவாளியாக அறிவிப்பு. நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுஷீலா கார்கி பதவி ஏற்பு. இந்திய உறவு மேம்படுமா? ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடும் நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தி, இன்னைக்கு நம்ம முதல் செய்தியா பார்க்க போறது தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில், பராக்கிரம பாண்டியன் அவர்களால் கட்டப்பட்ட கோவில். சமீபத்துலதான் கும்பாபிஷேகம் கூட நடந்தது. அதனை ஒட்டிய சர்ச்சைகளும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு செய்தி. அங்க பல கோவில்கள்ல ஓதுவார் இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த கோவில்லையுமே ஓதுவார் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கைலை புனிதர் திரு கிருஷ்ணன் என்பவர் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு தெரிந்தவர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் இறைவன் சந்நிதியில ஓதுதல் செய்யறாரு. அதற்கு டொனேஷன் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிப்டை போட்டு ஒரு 200 ரூபாயை அந்த கோவில் நிர்வாகம் இவரிடம் இருந்து வசூல் செய்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்போ நம்ம சமீபத்தில் ஸ்ரீ டிவியில் ஒரு எதிர்வினை நிகழ்ச்சியில் கன்னியாகுமரியை சேர்ந்த VHP பொறுப்பாளர் திரு காளியப்பன் அவர்களோட ஒரு நேர்காணல் பண்ணோம். என்னன்னா, காளிகேசம் அப்படிங்கிற இடத்துல கோயில், அந்த கோயிலுக்கு போகிறதுக்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வசூல் பண்ணாங்க. கோயில் தரிசனம் கட்டணங்கிறது அதெல்லாம் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அந்த பாதையில் போகிறதுக்கே வசூல் பண்றாங்க. அது குறித்து இங்கே பேசுக நேரமா என்னன்னு தெரியல. அந்த DFO இடமாற்றப்பட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு செய்தி. இப்ப அது போல தொடர்ச்சியாக இந்து வழிபாட்டுக்கு எதிராக பல விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறீர்கள். என்னன்னா, அந்த கோயில் பாருங்க, பராக்கிரம பாண்டியன்லாம் சொல்லிட்டீங்க. எப்படி வாரணாசியில காசியில எப்படி காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறதோ அதோடைய ரெப்ளிகா அதே போல இருக்க வேண்டும் அப்படின்னு தான் தென்காசியில இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்க போற போக்கில் ஒன்று சொன்னீங்க, சமீபத்துலதான் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு. இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அப்படிங்கிறப்பே அதற்கு முன்னால புனரமைப்பு பணிக்காக இந்து சமய அறநிலையத்துறை முயற்சி செய்தது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது முழுவதுமாக பூர்த்தியாகவில்லை. அதற்குள்ளார அவசரமாக இவங்க கும்பாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் மதுரை கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செய்தாங்க. அதுல கூட நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பல ஆணைகளை பிறப்பித்தது. இன்னும் சொல்ல போனா IIT-லேருந்து வந்த அந்த நிபுணர்கள்லாம் அவங்க சொன்னாங்க, இது போதிய அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, இது முழுவதுமாக புனரமைப்பு செய்யப்பட வேண்டும், பல இடங்கள்ல முழுசா முடிக்கலை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவருடைய சொன்ன வாயு முகூர்த்தமா என்னன்னு தெரியல, கும்பாபிஷேகம் நடந்த 3 மாதத்திலேயே அந்த கலசம் புனரமைப்பு செய்வதாக இவங்க சொன்ன அந்த கலசம் 3 மாசத்திலேயே ஒளிஞ்சதை பார்க்கிறோம். ஆகவே இந்த கும்பாபிஷேகத்திலேயே அந்த விஷயங்கள் என்னென்னலாம் இந்து சமய அறநிலையத்துறை செய்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, இப்ப தன்னியல்பாக அவர் பக்தியின் காரணமாக அவர் என்ன பண்றாரு, ஓதுவார் இல்லாத அந்த கோயிலுக்கு திருவாசகம் முற்றோதல் செய்வதற்கு வருகிறார். அந்த முற்றோதல் அதாவது வாலண்டியர்னு அப்படி எடுத்துக்கலாம். வாலண்டியரா ஒருத்தர் செய்யறதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லாம இதெல்லாம் ஏற்கனவே அதிலேயே சரியான விஷயங்கள் நடக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு பக்தர் தரப்புல வைக்கிறது. இப்ப அந்த கிருஷ்ணன் அவர்கள் அவர் சேர்ந்த குழாமோடு இந்த முற்றோதல் செய்யும் பொழுது அதற்கு கட்டணமாக ஒரு வசூல் செய்திருக்காங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான நிலையில கோயில் நிர்வாகம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. சமீபத்திலே பார்த்தா அந்த உழவார பணிக்கு இருக்கக்கூடிய அனுமதி மறுக்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது வாலண்டியரா நீங்க கோயிலுக்கு ஏதாவது உங்க பக்தியின் காரணமாக செய்ய வந்தா கூட அதை தடுப்பதற்கான எல்லா வேலையையும் இந்து சமய அறநிலையத்துறை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. இந்த செய்தி குறித்து திரு கௌதமன் அவர்கள்ட்ட இந்த இது பத்தி வேற என்ன தகவல் அப்படின்னு பேசும் பொழுது அவரு சொன்னாரு, சமீபத்துல அவரு சங்கரன் கோயில், அதாவது கிரவுண்ட் 0ன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல
அந்த சங்கரன் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய சங்கரன் கோயில்ல அங்க நடக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்தை செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வந்து அவர் அங்கேருந்தே சொன்னார். என்னன்னா அங்க பல சந்நிதிகள் இருக்கு. வாராகிங்கிற ஒரு சந்நிதி இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த டி நகர்ல நீங்க மேட்லி சப்வேலேருந்து இப்படி இறங்கி இந்த பஸ் ஸ்டாண்டு அந்த இதுக்கு போறீங்கன்னா சைட்ல இப்பொழுது நிறைய பிரியாணி கடை வந்திருக்கு. நீங்க அந்த பக்கத்துலேருந்து மேட்லி சப்வேக்கு வந்தீங்கன்னா உங்களை தரதரன் கையை பிடிச்சிதான் அவன் இழுக்கல. மற்றபடி வாங்க பிரியாணி, சிக்கன் 65 இருக்குது, எல்லாமே இருக்கு, வாங்க சாப்பிட்டே ஆகணும் தரதரன்னு இழுக்கிற கூடிய ஃப்ரீயெல்லாம் கிடையாது, காசு கொடுத்து தான் சாப்பிடணும். இருந்தாலும் இந்த ஹோட்டல் ஒரு 5-6 ஹோட்டல்லையும் வரிசையா நின்று பிடிச்சி நம்மளை இழுப்பான். அது போல இங்க கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சங்கரன் கோயிலுக்கு வராகி அந்த சந்நிதியில நீங்க போடணும். இந்த நெய் விளக்கு போட்டாதான் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். இருக்கு நெய் விளக்கு 2 விளக்கு ஏத்தணும் அப்படின்னு கூவி அவங்க விற்கிறாங்களாம். சரி, அது பக்கத்துல போனா காலபைரவர் சன்னதி இருக்கு, அங்கேயும் வந்து இதே போல விளக்கு ஏத்தணும், 2 விளக்கு ஏத்தணும். 2 விளக்கு ஏத்துறதுதான் ஐதீகம். ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படின்னா அது ஒரு பிசினஸ் மாதிரி. நீ அந்த விளக்கு ஏத்தலைன்னா உனக்கு என்னமோ ஆயிடும், எதுக்குடா அந்த கோயிலுக்கு வந்த அப்படிங்கிறது மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க காசுக்கு. சரி, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. மாவிளக்கு இப்போ போட வராங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த மாவிளக்கு போட வரவங்கள்ட்ட 2 உருண்டை வைக்கிறதுன்னு அதுவும் வந்து சுவாமிக்கு படையெல்லாம் கிடையாது. அங்க ஏதோ ஒரு மரம் இருக்கு, கொடிமரம் இருக்கு, அது பக்கத்துலதான் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு உருண்டைக்கு 5 ரூபா அப்படின்னு வசூல் பண்றாங்களாம். இதுக்கு இப்படியெல்லாம் பக்கத்துல வந்து ஒரு சின்ன இடம், அங்க வந்து ஒரு தியானம் ஜபம் இது மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் உட்காந்து நீங்க பண்றதுக்குன்னு. ஆரம்பத்துல வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் கூட்டம் அதிகமாக இருந்தால் அதை வந்து எப்பவும் போல, ஏன்னா நீ வரக்கூடாதுங்கிறது தானே அறநிலையத்துறையோட வேலையாக இருக்கு, இழுத்து மூடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அது என்னமோன்னு நினைச்சு பக்தர்களுக்கும் இப்போ பல பேருக்கு பக்தி ரொம்ப முக்தி போய் அவங்க என்ன பண்றாங்க, இது ஏதோ ஒரு இடம், அங்க உட்காந்து தியானம் பண்ற இடம், இது வந்து ஏனோ ஒருத்தன் ஆரம்பிச்சிருப்பான் போல இருக்கு பைசா போடுறதுன்னு. எல்லாரும் இப்ப பைசா போட ஆரம்பிச்சிடும். பைசா போடுறாங்க அப்படின்னா இப்ப எல்லாம் திறந்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னாங்க. ஆகவே HRNCங்கிறது கோயிலை நிர்வகிப்பதற்காக இல்லை, காசு பார்ப்பதற்காக அப்படிங்கிறது ஆயிடுச்சு. நேத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு, நேத்து அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்னன்னா கோயில் நிலங்கள்லாம் மீட்டுட்டோம் அப்படின்னு ஒரு உருட்டிட்டு இருக்காரா, அதை வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதுக்கு வெள்ளை அறிக்கைன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கான். அவர் எப்படி கொடுப்பாரு, யார்கிட்ட இருந்து வாங்கினாங்கிறதெல்லாம் எப்படி சொல்லுவாரு. அதனால நாங்க சில நிலங்களை மீட்டு இருக்கிறோம், அந்த நிலங்கள்ல வேற எதுவும் செய்ய முடியாது, அதற்காக அதுல ஒண்ணும் செய்யாம இருக்க முடியுமா, நாளைக்கு அது ஏதாவது வருமானம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 லட்சம் மரக்கன்றுகளை இந்த அனுபவ ஃபவுண்டேஷன் முதல்ல ஒண்ணு தேக்கு நீங்க இன்னைக்கு நட்டீங்கன்னா அந்த குழந்தை 21 வயசு வரும் பொழுது லட்சக்கணக்கில் அந்த மரம் இதாகணும். அப்ப ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப கோயில் நிலங்கள்ல மரத்தை நடுறாரா, அது என்ன மாதிரியான மரத்தை நட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த மரம் நாளைக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது அப்படிங்கிறதும் தெரியல. ஆகவே இந்து சமய அறநிலைத்துறை இந்து வழிபாட்டை முடக்குவதற்காக பக்தர்கள் அதிகமாக வராம இருக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து அதிகமாக அங்க போனீங்கன்னா நீங்க பைசா செலவு பண்ணாம நீங்க வந்து சாமியை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. மிகவும் வேதனையானது, கண்டிக்கத்தக்கது. பக்தர்கள் இதற்கு வந்து உரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால்தான் HRNC திருந்துமோ அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் அதனுடைய மாநாடு இன்னும் சில தினங்களில் நடைபெற இருக்கிறது. பொதுவாகவே மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா கட்சி கொடிய வச்சிருப்பாங்க. இது ஒரு மதம் சார்ந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நெல்லை மாவட்டம் அந்த மேலப்பாளையம்ங்கிறது சென்சிட்டிவ் ஏரியா, அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிச்சிங்கிறது அடுத்த பகுதி. இப்போ இந்துக்கள் அதிகமாக இருக்க பகுதிகளில் பச்சை பிறையுடன் கூடிய கொடி, இந்து ஆலயங்கள் பக்கத்திலேயே அந்த பச்சை கொடியை நாட்டி வச்சிருக்காங்க. இது பெரிய சர்ச்சையை அங்க கிளப்பியது. அதன் பிறகு இந்து முன்னணி சேர்ந்த மாநில செயலாளர் குற்றாலநாதன் தலைமையில கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அதன் எதிரொலியாக அதன் பிறகு அந்த ஹிந்து வாழக்கூடிய பகுதிகளில், இந்து மக்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து கொடிக்கம்பம் அகற்றப்பட்டிருக்கிறது. கோவில் வாசலில் வைக்கப்பட்டிருந்த அந்த பிறையுடன் கூடிய பச்சை கொடியும் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்துக்களின் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, இந்து முன்னணியின் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த பகுதி பெண்கள், மக்கள், இந்து முன்னணியினர் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள்.
சாதாரணமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேலப்பாளையத்துல பாஜகவுடைய ஒரு கட்சி, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேசிய கட்சி, 3rd டைம் வந்து ரூலிங்ல வந்திருக்கிற கட்சி, மாநிலத்திலேயே 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல அவங்க சம்பந்தமான போஸ்டர்களை மேலப்பாளையம் பகுதியில நீங்க ஒட்டவே முடியாதான். ஒட்டிங்கன்னா அடுத்த நாளே அந்த போலீஸ், பெரிய சென்சிட்டிவான ஏரியாங்க. அது என்ன பாகிஸ்தானா, லாகூரா, கராச்சியா, ஆபரேஷன் சிந்தூர்ல அங்க வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தாச்சு. அது அடுத்தது. இவங்க என்னன்னா, இந்த மேலப்பாளையம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அப்ப நீங்களும் கூட சொன்னீங்க ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறது எதை வச்சுன்னு எனக்கு புரியல. யாருனால அது சென்சிட்டிவ் ஆகுது அப்படிங்கறது தேசிய கொடி ஏத்திட்டு போறதுக்கே அவங்க அதுதான் வரேன். இப்ப என்னன்னா, சென்சிட்டிவ்ங்கிறது என்னன்னா, அவங்க அப்படிதான் சார் இருப்பாங்க, நீங்க ஏன் அங்க போறீங்க அப்படிங்கிறது தான் போலீஸ் தரப்பு. நீங்க சொன்னது மாதிரி மேலப்பாளையம் இந்த குறிச்சி பகுதியில நேத்து நைட்டு வந்து கடகடன்னு எல்லாம் நட்டுட்டு போயிட்டாங்க. கொடியெல்லாம் கட்டிட்டாங்க கோயில் வாசல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு காவி கொடி இந்து முன்னணி விநாயகர் ஊர்வலம் போகுதுன்னு வச்சுங்களேன், அது வழியா ஒரு மசூதியோ தர்கா இருக்குன்னா அது பக்கத்துல ஒரு அந்த இதுல கட்ட வேண்டாம், மசூதியில கட்ட வேண்டாம், இதுலயும் கட்ட வேண்டாம், அந்த மசூதிக்கு வெளியில ஒரு போஸ்ட் கம்பம் இருக்குல்ல, அதுல கட்டினா இந்த போலீஸ் என்ன பண்ணிருக்கு, இந்த நேரம் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். கட்டினவன் யாருன்னு தேடி பிடிச்சி சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்து, இவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் இந்த இடத்துல இருந்து இதனால ஒரு மத கலவரமே வரும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்கோம். மத நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவித்தார். சும்மா உங்க ஸ்ரீடிவிக்கு வேற வேலையே இல்லை, இதே போல விஷயத்த பேசுறதுதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா என்னன்னா, முருக மாநாடு நடந்தது, எங்க பார்த்தாலும் போனாங்க. அதாவது ரூட்டே மாத்திருக்காங்க. ஐயோ அந்த பக்கமே எங்க இப்படி போனாதாங்க மதுரை சீக்கிரம் போலாம் அப்படின்னா, நீ சுத்திட்டு போ, அது வந்து எப்படிப்பட்ட ஏரியா, சுத்தமல்லி வழியா சுத்திட்டு போ, இந்த பக்கம் போக கூடாதுன்னு. அதே போல பாஜக இது நடந்திருக்கு. இந்த முருகன் மாநாட்டுக்காக இருந்தவங்க பல பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சில பேர் ஆர்கியூ பண்ணிருக்காங்க போலீஸ்ட, இப்படிதான் போகணும். அப்படின்னா மதநிலை, இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயம் வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கிறாங்க. ரோடு போட்டிருக்குங்கிறதுனால உன் வண்டி அங்க இந்த பக்கமா எடுத்துட்டு போவியாடா அப்படின்னு சொல்லி அவன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. சரி, இது நடந்துட்டு ஏன்பா எங்களுக்கு இதே மாதிரி சொன்னீங்க, முருக மாநாடுக்கு பஸ்ல வேனுக்குள்ளார உட்காந்தே நீங்க அந்த ரோடு வழியா போக கூடாதுன்னு எங்கெல்லாம் சொல்றீங்க, எங்களுடைய போஸ்ட் எதுவுமே ஒட்டக்கூடாதுங்கிறீங்க, ஆனா எங்க கோயில் வாசல்லே இப்படி கொடியை நட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டது யாரு தெரியுமா? காலையில கோலம் போட வந்த பெண்கள் பார்த்திருக்காங்க. அது புரச்சந்திர கொடியா இருக்குது, நம்ம கோயில் வாசல்லையும் இருக்கு, நம்ம வீட்டு வாசல்ல நம்மளே கேட்காம வந்து நட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு உடனே அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பெண்கள் எப்பொழுதுமே ஒரு போராட்டத்தை பெண்கள் முன்னெடுத்தா அதுக்கு எப்பவுமே வெற்றி தான். அதனாலதானே வேலு நாச்சியார் வெற்றி பெற்றார். அங்க ஜான்சி ராணி அது போல அவங்க முன்னால வந்ததுன்னா அவங்க குடும்பத்துல இருந்த ஆண் உறுப்பினர்கள்லாம் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் வந்தவுடனே இந்து முன்னணிக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. குற்றாலநாதன் வந்து வேற ஒண்ணுமே சொல்ல, அவர் வந்து ஒரு பதிவு மட்டும் எங்களுக்கு சொன்னா நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு தான் போன் பண்ணி கேட்டிருக்காங்க போலீஸ்ட. என்ன சார் கொடி எங்க பார்த்தாலும் நட்டிருக்கீங்களா என்னன்னு? சும்மா எல்லாத்துக்கும் எதிர்ப்பு இருப்புலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதுக்கு ஒரு MP இருக்காரு. இப்ப அவருக்கு CBI என்கொயரி, அதுதான் நம்ம நேத்து பேசுற நவாஸ்கனி. இந்த கட்சி சார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார், திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்க பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் இந்த கொடியெல்லாம் நட்டுட்டு போயிருப்பாங்க, அதுக்கு வந்து எதிர்ப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, சார் ரொம்ப நல்லது சார், அவங்க என்ன மாதிரியான அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா நாளைக்கு எங்க மாநாடு எங்களுடைய கூட்டம் அப்படின்னா அவங்க எப்படி கொடுத்து மனு கொடுத்து வாங்கியிருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் வாங்கிப்போங்களே சார், தயவுசெய்து சொல்லுங்க சார் சொல்லுங்க சார்னு அந்த ஐஎஸ்ட கேட்டிருக்காங்க. சரி, இவனை யாரோ குசும்பா தான் ஆரம்பிச்சிருக்கானோ அப்படின்னா, இல்ல இன்னும் அவங்க கனிமொழியை தான் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ள வராங்க சார், MP சார், அவங்க தூத்துக்குடி MP, அதனால நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான். சரி சார், நாங்க ஒன்றும் பண்ணல, நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் ஷரத்துல அவங்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க, அந்த ஷரத்து என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேட்டுக்கிறோம் உங்கள்ட்ட. நீங்க தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கனிமொழி வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்கங்கிறீங்க, நாங்க நேர்லயே வந்து தெரிஞ்சுக்கிறோம் சார்னு ஒரு முகநூல் பதிவாகவும் போட்டு நீங்க எல்லாரும் வந்துருங்கப்பான்னு இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் சொன்ன உடனே என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல,
பார்த்தா அந்த இஸ்லாமிய பெருமக்களே ஆட்கள்லாம் வச்சுட்டு பா இந்த கோயில் வாசல்ல இருக்கிற கொடி எடுப்பா, அவங்க வீட்டுல எல்லாம் இருக்கிற கொடியெல்லாம் எடுப்பா அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஸ்பெஷல் சரத்துல கொடுத்திருந்தா எதுக்கு எடுக்க சொன்னீங்க? இல்ல ஐயா அம்பேத்கர் வரையறுத்த அந்த சட்டம் எதுவும் வருது. அதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போலான்னு இந்து முன்னணி இருந்திருக்கு. அவங்க ஒன்னும் கேட்டிருக்காங்க, எங்க 2022 நாட்டுடைய 75வது சுதந்திர ஆண்டு கொண்டாடினாங்க. அதுக்காக தேசபக்தியை வலியுறுத்தும் விதமாக தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் போறப்ப அது ஒரு பாகிஸ்தான் மாதிரி அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு எங்களை நீங்க தடுத்த நீங்க எங்க வீட்டு வாசல்ல எப்படி இந்த நாடு வேண்டாம் அப்படின்னு சண்டை போட்டு பிரிவினைக்கு காரணமாக இருந்த அந்த முஸ்லீம் லீக்கு அதோட கூட எங்க வீட்டு வாசல்ல எங்க கோயில்லையும் நிறுத்திங்களான்னு கேட்ட உடனேதான் நீக்கியிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த போராட்டத்தை ஆரம்பத்தில் முன்னெடுத்தது அந்த குறிச்சி அப்படிங்கிற பகுதியை சார்ந்த இந்து பெண்கள், அவர்களுக்கு நம்மளுடைய சல்யூட். அடுத்த செய்தியாக கன்னியாகுமரி மாவட்டம், இதுவும் அந்த சென்சிட்டிவ்ல தான் வந்துருது. கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை எல்லாம் இப்போ சுற்றுலாத்தனமாக பிரபலம் அடைந்து பல மாநிலத்திலிருந்து மக்கள் பார்த்துட்டு போறாங்க. அப்போ தமிழ்நாடு உறுதிப்படுத்தும் குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு. அதன் தலைவராக தமிழக வாழ்வுரை கட்சி தலைவர் வேல்முருகன் இருக்காரு. அவரு கன்னியாகுமரி போயிருக்காரு. அங்க போய் கன்னியாகுமரி அந்த கண்ணாடி பாலம், சில மருத்துவமனைகள், சில பாலங்கள், இதெல்லாம் பரிசோதனையின் அந்த உறுதித்தன்மையை உறுதிப்படுத்த அங்க போயிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஞான உதயம் வந்திருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, விவேகானந்தர் பாறைக்கு போக விருப்பம் இல்லாதவர்கள் அவர்களுக்காக மாற்று வழி திருவள்ளுவருக்கு சிலைக்கு மட்டும் போயிட்டு அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வந்துடலாம், விவேகானந்தர் சிலையை பார்க்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிந்துரையை நாங்க கொடுக்க போறோம். தனியா ஒரு பாதை திருவள்ளுவர் சிலைக்கு மட்டும் நாங்க பரிந்துரை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அது ஒன்று அது வரலாற்று சில இடங்கள்ல வரலாற்று சிறப்பு அதுல ஏதாவது சிறப்பு இருக்குதா, அது மக்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்குதா அப்படிங்கிறதுலாம் இல்லாம கூட ப்ரொமோட் பண்றதெல்லாம் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் இருக்காங்க, இங்க எல்லா திரைப்படங்கள்ல எல்லா விஷயத்துலயும் என்ன சொல்றான்னா ஒரு உருட்டு விட்டுறான், அது காதலின் சின்னம். எப்படி எத்தனையாவது பொண்டாட்டி அவளுக்காக அந்த தாஜ்மஹால் கட்டியிருக்கிறான் அப்படின்னா அது எப்படி காதலின் சின்னமாக இருக்கும்? தன்னுடைய ஒரே ஒரு மனைவி, அவளை தாங்க வாழ்நாள் முழுக்க அவன் காதலிச்சான், அவளுக்காக அந்த தாஜ்மஹாலை கட்டினா. பூமர் அங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறீங்க, நீ என்ன மாதிரி யூத் பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள் இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு அன்பின் அடையாளம், அவ்வளவுதான். ஒருவர் மீது வைத்த அன்புக்கு அடையாளமாக அது கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு. கடைசியில அது கட்டினதுக்கு அவர் எங்க இருந்து ஜெயில இருந்து பார்த்தாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அந்த அன்பின் வெளிப்பாடு அப்படி ஆயிட்டு அப்படிங்கிறது. வரவங்களெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களெல்லாம் அந்த ஒரு மார்பிள் ஸ்டூல் மாதிரி இருக்கும், அதுல உட்காந்துட்டு எல்லாரையும் போட்டோ எடுக்கிறது மாதிரி. இப்ப நமக்கு அதுல விருப்பம் இல்லை, அது அப்படி சின்னம் இல்லைங்கிறது என்னுடைய பாயிண்ட். நான் பூமரு, நீங்க யூத், நீங்க என்ன சொல்றீங்க அது காதலின் சின்னம், நீங்க ரோஜா ரோஜான்னு பாட்டு பாடிக்கிட்டு நீங்க அந்த இதை சுத்தி வாங்க, தாஜ்மஹாலை சுத்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், பூமர் அங்கிள் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இது தாஜ்மஹால் ஒரு காதல் சின்னமாடா, நாளையிலேருந்து அங்க சுற்றுலா தலமே அது கிடையாது, ஒரு பயில அங்க போகக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெரிய பிரச்சனை தானே வரும். பாசிச தன்மையோட நீங்க ஹேண்டில் பண்றீங்க. இப்ப நீங்களா என்ன சொல்றீங்க, திருவள்ளுவருக்கு நேரா ரூட்டை போடுறேன், பைபாஸ்ல போலாம், நீங்க விவேகானந்தர் பாறைக்கு. இப்ப நீங்க போகும் பொழுதே ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னன்னா கண்ணாடி பாலம் அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்பத்துல கண்ணாடி பாலம் ஒரு வாரத்துக்கு முன்னால விரிசல் விழுந்தது. ஆரம்பத்துல அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் விரிசல் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் ஏன்டா விரிசல் வந்தது அப்படின்னா, மேல பெயிண்ட் அடிக்கிற வேலைன்னு, பெயிண்ட் அடிக்கிறவன் இதுக்குடா சுத்தியில் எடுத்துட்டு போனான்னு கேட்டாங்க. நான் சுத்தியில் விழுந்துதான் இதாயிட்டேன்னு. திடீர்னு இவர் சொன்னாரு, ஏவாவேலு சரி பண்ணியாச்சு கண்ணாடி அப்படின்னாரு. உடையாத கண்ணாடியை எப்படி சரி பண்ணாங்கிறதெல்லாம் அதெல்லாம் திராவிட மாடலுடைய மாயாஜால வித்தையில அது வரும். அந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய போக நம்ம முதல்வரே அப்படி ஒரு அப்படி அவர் சொன்ன, அவரும் அந்த பைபாஸ் வேலையை தான் பார்த்தார். விவேகானந்தர் அந்த பகுதிக்கு போகாம திருவள்ளுவர் ஈரடி தந்தவன் ஊனுங்க எப்போ உருட்டுறது, கருணாநிதி தான் அதை கட்டி வைத்தார் அப்படின்னு. அவங்க ஆட்சியில நடந்திருக்கலாம், ஆனா அதற்கு யார் வடிகோலினால்?
அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. இப்ப அந்த சென்சிட்டிவ், கன்னியாகுமரி சென்சிட்டிவ், அந்த இடத்துல வேல்முருகனாலே சர்ச்சை. அவர் டோல்கேட்லயே பிரச்சனை பண்ண ஆளு. ஸோ அவருக்கு பேரே டோல்கேட் வேல்முருகன் தான் பேரு. அப்படிப்பட்ட ஆளு அங்க ஏற்கனவே சென்சிட்டிவா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜெட்டி, அந்த போட்டு இது பண்றதுலேயே ஆரம்பத்துல 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருந்தது. அதையே நம்ம ஸ்ட்ரீட் டிவில பேசியிருக்கோம். இப்ப அந்த இடத்துல மீண்டும் ஒரு சர்ச்சை கிளப்புறது மாதிரி பேசியிருக்காங்க. அந்த விவேகானந்தர் ராக் வருவதே எப்படிப்பட்ட போராட்டம் நடந்தது அப்படிங்கிறதுலாம் வரலாறு இருக்கிறது. அது விவேகானந்தர் தவம் இருந்த பாறை அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல அது செயின்ட் சேவியர்ஸ் பாறை அப்படின்னு சொல்லி, நாங்க இந்த பாறை அவர் வரத்துக்கு முன்னாலே நாங்க அங்க ஒரு குருசை நட்டுட்டோம், அது குருசு பாறை, அது செயின்ட் சேவியர் பாறை அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அடிப்படைவாத கிறிஸ்தவர்கள் பிரச்சனை பண்ண போய் அது கோர்ட் கேஸ் வரைக்கும் போனது. பிறகு அவங்க அது விவேகானந்தர் தவம் இருந்த பாறை தான், அது சொல்லலாம் அப்படின்னு சொன்னது. அப்பொழுது ஆட்சியில இருந்த காங்கிரஸ் பக்தவச்சலம் அவர் முதல்வராக இருந்தப்போ அவர் பார்ஷியலி ஒத்துக்கிறார். என்னன்னா அது விவேகானந்தருக்கான ஒரு தவம் இருந்த ஒரு இடம் தான். அதுக்காக நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் எல்லாம் எழுப்ப முடியும். நான் அதெல்லாம் காங்கிரஸ் அப்பையிலேருந்து இஸ்லாமியர்களுக்கும் மைனாரிட்டிகள் அவங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவானது. ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கட்ட விட மாட்டேன், வேணா நீங்க அதை சொல்லிக்கங்க, ஒரு சின்னதா ஏதாவது ஒரு போர்ட்ரேட் மாதிரி வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க அப்படின்னாரு. ஆனால் RSS அப்பொழுது முன்னெடுக்க இந்த திட்டத்தை, இந்த விவேகானந்தர் ராக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப ஏக்நாத் ரானடே அவர் தான் முன்னெடுத்தார். பல முயற்சிகளை பண்ணும் பொழுது எதிர்ப்பு இருந்தது. இன்னும் சொல்ல போனா இங்கே பக்தவச்சலம் சொன்னாரா, அப்பொழுது கலாச்சார அமைச்சராக இமாயுன் கபீர் அப்படிங்கிற இருந்தாரு. அவர் விவேகானந்தர் பாறையெல்லாம் எப்படி, ஏன்னா அவர் இந்து எழுச்சிக்கு அடிவழியிட்டவர். மீண்டும் இங்க இந்து ரிசர்ஜன்ஸ் வந்துடக்கூடாது, ரெனைசன்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் விவேகானந்தர் பாறையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப அதுக்கு பிறகுதான் இன்னும் உத்வேகம் எடுக்கிறது ஏக்நாத் ரானடே. இதை எப்படியாவது நம்ம கொண்டே பண்ணோம். இதுல என்னன்னா, இந்த உமாயின் கபீர்ங்கிறவரு பெங்காலை சார்ந்தவர், விவேகானந்தர் யாரு, அவரும் பெங்காலை சார்ந்த ஒரு பெங்காலை சார்ந்த ஒரு அமைச்சர், ஒரு பெங்காலின்னு ஒரு அற்புதமான மகன், ஆன்மீக அந்த ஒரு புதல்வன். அந்த விவேகானந்தருடைய ராக்கு வரக்கூடாதுன்னு இந்த ஆள் சொல்றாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதின உடனே நாடு முழுக்க பத்தி எரிகிறது. அந்த இது இப்படிதான்ப்பா இருப்பானு அரசியல்வாதி, இப்படிதான், நீ டெல்லிக்கு கிளம்பி வா, எல்லாம் நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் தகவல் கொடுக்கிறார். அவர் யாருன்னா, காங்கிரஸ்ல இருந்த மிகப்பெரிய ஆளுமை, அவருக்கு இப்போது வரைக்கும் நாம் மிகப்பெரிய மரியாதை செலுத்தக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி. ஏக்நாத் ரானே, நீங்க வாங்க டெல்லியில கேம்ப் போடுங்க, எல்லா எம்பியும் பாருங்க, நடக்கும் அப்படின்னு 3 நாள் டெல்லியில கேம்ப் பண்ணி ஏக்நாத் ரானே 323 எம்பிகள்கிட்ட கன்கரன்ஸ் வாங்கி சிக்னேச்சர் கேம்பெயின் மாதிரி பண்ணி அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி அப்படி வந்ததுதான் அது. அதற்குள்ளார இந்து அமைப்பினை சேர்ந்தவர்கள் அதற்காக உயிர் தியாகம். ஏன்னா இவங்க ஒவ்வொரு நாளும் குருசை இது பண்ணுவாங்க, இவங்க நீச்சல் அடிச்சு போய் எடுப்பாங்க, அதுல பல பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கலாம் இந்த வரல. அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த மீண்டும் நீங்க அந்த விவேகானந்தர் பாறைக்கு போகலன்னா பரவாயில்ல, நாங்க சைடுல உங்களுக்கு பைபாஸ்ல ஒண்ணு திருவள்ளுவர் கொடுப்பாங்கன்னா எவ்வளவு ஒரு கொழுப்பு இருந்தா அந்த இந்த வேலையை செய்வார். அமைப்புகள் சொன்னதாக சொல்றாரு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு அந்த பகுதிக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துல அதே மாதிரி செய்வோமான்னு கேக்குறேன். இப்போ உனக்கு எவ்வளவு இருக்கு, இந்துக்களுக்கு எவ்வளவு சுற்றுலாத்தலம் இங்க இருக்குன்னு நம்ம பார்த்து போவோமான்னு சேலஞ்சுனா எல்லாத்துக்கும் சேலஞ்சு பண்ணும்ல. இது இப்ப இவங்க சொல்லுவாங்க, மோடி அனைவருக்குமானவர், நான் வேணுமானாலும் ஓட்டு போடாம இருந்திருக்கலாம், அவர் அனைவருக்குமான பிரதமர், அவர் அப்படி நடந்து கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா. இப்ப நாங்களும் அதே மாதிரி ஆரம்பிச்சோம்னா இது தேவையில்லாத வேலையை வேல்முருகன் தொடங்கி இருக்கிறார். கன்னியாகுமரி நீங்க சொன்னது ஏற்கனவே சென்சிட்டிவ். பிரைவேட் லேண்ட்ல பாரத மாதா சிலை வச்சாலே அங்க அதை சாக்கு பையை போட்டு மூடக்கூடியவர், தேவையில்லாத பிரச்சனையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். சர்ச்சையை உண்டு பண்ணிட்டு வேணும்னே அவங்கள மைனாரிட்டி ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. தேவையில்லாத சர்ச்சையில தான் போய் முடியும். ஆரம்பத்திலேயே இதை கிள்ளி எறிய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு முடிவை தமிழக அரசு எடுக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். ஏன்னா அதோடைய வரலாறு அப்படித்தான் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்த செய்தியாக அமீர் சுபைர் சித்திக், இவரு சென்னை நீதிமன்றத்தால தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு செய்தியை பார்த்தோன்னா, இவர் யாருப்பா, அவர் எந்த ஒரு காருன்னு போய் தேடி பார்க்கும்போது இலங்கையில்
பாகிஸ்தான் தூதரக அதிகாரியாக பணியாற்றியவர். இந்தியாவில் சில கைக்கூலிகளை கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூலி கொடுத்து சொந்த தாய் நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த கூலிக்காக சில பேரை இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி தேடப்பட்டு வரும்போது ஒரு 2-3 பேரை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கிய பகுதிகளை வேவு பார்த்து இவருக்கு தகவல் சொன்னதாக பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தி இப்பொழுது எல்லா இடத்துங்களிலும் பேசப்படுகிறது. ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் கூட பேசியிருக்காங்க. ஸ்ரீ டிவிக்கு புதுசு இல்லை. இது குறித்து பல ஆண்டுகளாக திரு பாலகோதவன் அவர்கள் இதே ஸ்ரீ டிவியில் பேசிட்டு இருக்காரு. இந்த அருண் செல்வராஜுங்கிற ஒரு நபருக்கு இருக்கு. இவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப பிரபலம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தாரு. அதிராம்பட்டினத்துல இருந்த ஒரு இஸ்லாமிய இளைஞரையும், அடிப்படைவாத இஸ்லாமிய இளைஞரை வச்சுக்கிட்டு தான் ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப முக்கியமான, அதிமுக்கியமான பகுதிகளை எல்லாம் போய் இவங்க வேவு பார்த்தாங்க. எங்கன்னா பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் அணுமின் அந்த பகுதி, நம்ம கிண்டி இராணுவ அதிகாரிகளுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குல்ல அங்கே, விசாகப்பட்டினம், இது மாதிரியான பல இடங்கள்ல இவங்க வேவு பார்த்தாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ் அதை உள்பட போய் வேவு பார்த்தாங்க அப்படிங்கிறது அந்த விசாரணையில தெரிய வந்தது. இது எப்ப அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எல்டிடியோடைய வீழ்ச்சி அது நடந்து முடிஞ்ச உடனே இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் சொல்ல இலங்கையில இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த கடற்கரை பகுதி, இதையெல்லாம் இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. இதை பின்னால் இருந்து இயக்குவது இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்புல ஹை கமிஷன் இருக்கு, பாகிஸ்தானோட ஹை கமிஷன். அது மட்டும் இல்லாம கண்டியிலையும் அவங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. நம்ம எல்லாரும் அந்த கொழும்புல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றோம், கண்டி பிரான்ச்சை இவங்க விட்டுறாங்க. அது ஏன், அதுக்கான எவிடன்ஸை இன்னும் சரியாக ப்ரூவ் செய்ய முடியவில்லையா அப்படிங்கிறது தெரியல. அது இன்னும் அந்த விசாரணை முழுசாக நடக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த கண்டியில இருக்கக்கூடிய அந்த ஹை கமிஷன், அதுல இருந்து இருந்தக்கூடிய இந்த பாகிஸ்தான் நபர் சுபை சித்திக், இவர் என்னன்னா 3 விதமான மோடில் பண்றார். என்னன்னா அருண் செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் எல்டிடி, அவர் அதிராம்பட்டினத்துல இருந்த ஒரு முஸ்லீம், இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம், இவங்கெல்லாம் வச்சுட்டு பல இடங்கள்ல இவங்க வேவு பார்க்கக்கூடிய, சென்சிட்டிவானவர்களை வேவு பார்க்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீன கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, எக்ஸ் எல்டிடியை குறிப்பாக இந்த வடக்கு பகுதியில நிறைய ரோடு கான்ட்ராக்ட், அவங்களுக்கு வேலை இல்லை, அவங்கள்ட்ட அதாவது இந்த இராணுவ விஷயங்கள், எப்படி தாக்குதல் நடத்துறது, வேவு பார்க்கறது, இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஆனா வேலை இல்லாம இருக்காங்க. அவங்கள ஏதோ ஒரு இடத்துல என்கேஜ் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரோடு கான்ட்ராக்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் ப்ராஜெக்ட் எடுக்கிறதே சீனா. அவங்க எக்ஸ் எல்டிடிக்கு கொடுக்கக்கூடிய அந்த இதை வச்சுக்கிட்டு அவங்கள இது மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்தலான்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பாகிஸ்தான் அதிகாரி இவர் தான் இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணாரு, இவர் ஒரு தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு இந்த கோர்ட் சொன்னதுலேருந்து இது இன்டர்போல் நோட்டீஸ் இந்தியா கொடுப்பதற்கான முதல் படியாக இருக்கிறது. இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா பாகிஸ்தான் இந்தியாவில் குறிப்பாக தென் மாநிலங்கள்ல கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா இந்த பகுதிகளில் எப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறது திட்டம் மாஸ்டர் மைண்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு நம்ம ஒரு எவிடன்ஸோட, ஆதாரங்களோட நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஆபரேஷன் சிந்தூர், இப்போ பகல்காமுக்கு வந்தது யாரு அப்படிங்கிறத அவங்க வந்தவங்கலாம் பாகிஸ்தான் டெரரிஸ்டா அப்படின்னு இப்போ கேட்குறாங்கல்ல, இதே போல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பிளாஸ்ட் நடந்தது, அதுக்கு காரணமான ஷஹரான் அஸ்மி, அவனுக்குமே தமிழ்நாட்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ சமீபத்தில் அபுபக்கர் சித்திக்னு ஆந்திரால போய் அந்த பார்டர்ல, மகாராஷ்டிரா ஆந்திரா பார்டர்ல அரெஸ்ட் பண்ணாங்க. பல வருடங்களாக தேடப்பட்டது. முதல்ல அந்த புத்தகம், டைரி, அந்த டிஃபன் பாக்ஸ் குண்டு வெடிப்பு, அப்புறம் பார்சல் குண்டு வெடிப்பு, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கோயம்புத்தூர் பிளாஸ்டுக்கு அவனுடைய உதவி எப்படி இருந்தது, வேப்பேரி இல்ல ஒரு பிளாஸ்ட், போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் அதிகாரியை தாக்குனது, இது போல பல வழக்குகள் இருந்தது. அவனால ட்ரைனிங் ஆனவங்க, ஏன்னா இஸ் த பாம் எக்ஸ்பர்ட், அவன்கிட்ட ட்ரைனிங் ஆனவங்க பல பேர் இருக்காங்க. சரி, இவன் எப்படி ட்ரைனிங்
எடுத்துக்கிட்டான். இவன் பல பேருக்கு சொல்லி கொடுத்துட்டான். அபூபக்கர் சித்திக்கு எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்காங்கிறத முழுசா அது பெரிய அளவு விசாரணை பண்ணணும். சரி, இந்த அபூபக்கர் சித்திக்கு எங்க கத்துக்கிட்டான்? இவன் பாகிஸ்தான்ல கத்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ ஸ்ரீலங்கா பேஸ் பயன்படுத்தி தென் தமிழகத்துல ஒரு பயங்கரவாத செயலை ஈடுபடுறதுக்கு பாகிஸ்தான் எப்படி எங்க பேஸ் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அந்த எம்பசியை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது. இவன் பாகிஸ்தான்லயே போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். சரி, இந்த அபூபக்கர் சித்திக்கு ஏற்கனவே இவனை யாருக்கெல்லாம் தெரியும்? ஜெயினுல்லாபுதீனுக்கு தெரியும், ஜவாஹிருல்லாவுக்கு தெரியும். இப்ப அவங்க எல்லாம் ஜெயினுல்லாபுதீன் புதுசெல்லாம் வீடியோ போடுறாரு. ஏன்னா அதை பெரிய அளவு எக்ஸ்போஸ் பண்ண உடனே கௌதமன் இவங்க வேற வேற சேனல்ல அவன் கூப்பிட்டு நீ என்ன கேள்வி கேளுப்பா நான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு தண்ணியில விளக்கம்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்கிறத பாக்குறோம். தனக்கும் அந்த கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டுக்குமே சம்பந்தம் இல்லாமல அந்த குண்டு வெடிப்புல ஈடுபட்டவங்கள தான் காட்டி கொடுத்தது மாதிரிலாம் அவர் உருட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறோம். நம்முடைய பார்வை என்னன்னா, இது குறித்து இப்ப இவங்கெல்லாம் அரசியல் கட்சியா ஆயிட்டு இவங்களெல்லாம் தமிழக காவல்துறை ஒரு சோர்ஸ் ஜெயலலிதாபத்தின் தன்னை என்ன சொல்ற, நான் தான் போலீஸுக்கே சொன்னேன் அப்படின்னா போலீஸை பொறுத்தவரை அவரு ஒரு சோர்ஸ் அப்படின்னு. உண்மையிலே அவர் இன்ஸ்பயர் பண்ணி தான் இவன் நான் பல விஷயங்களை சொன்னேன்னு பல பேர் ஒப்புதல் வாக்குமூலங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க பயங்கரவாதிகள். அப்படிங்கிறப்ப எல்லா விதமான விசாரணைகளும் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது அரசியல் தலைவர்களாக உயர்ந்து இருக்கக்கூடிய அவங்க எக்ஸா இல்ல இப்பொழுதும் அந்த இதுல இருக்காங்களாங்கிறது இல்ல, அவங்களுக்கு பயங்கரவாதத்துக்கும் என்ன தொடர்பு, இவன் இதே மாதிரி பாகிஸ்தான்ல போய் ட்ரைனிங் எடுத்துருக்கான், இவன் எத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான், இதெல்லாம் முழுவதுமாக விசாரிக்கப்பட வேண்டும். அவங்க எந்த ஒரு விஷயத்தினால இன்ஸ்பயர் ஆகி, எந்த கருத்தாக்கத்தினால், எந்த பிலாசாபிக்கல் அந்த இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு கிடைக்கிறது, அதோடைய பேக்ரவுண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் முழுவதுமாக பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும். ஏதோ 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் பயங்கரவாதம் ஒழிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இது போன்ற முழு விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. ஆனால் இது ஒரு முதற்கட்ட படியாக இப்பொழுது நோட்டீஸ் அறிவிச்சிருக்காங்க. இன்டர்போலுக்கு நாளை இந்திய அரசாங்கமும் இது பண்ணி ஒரு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணும். அதன் மூலமாக இன்னும் இங்க யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு நம்புறோம். இன்றைய நிறைவு செய்தியாக இந்தியாவின் அண்டை நாடான இலங்கையில் தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார வீழ்ச்சி, அதிபர் நாட்டை விட்டு ஓடியது, மக்களால் விரட்டப்பட்டது. அங்கிருந்து அடுத்தது அது பாகிஸ்தானை பற்றி கொண்டது, அதன் பிறகு பங்களாதேஷை பற்றி கொண்டது, இப்போது நேபாளையும் அது பற்றி கொண்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி டீப் ஸ்டேட் இருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா கெட்டு போகணும்னு நினைச்சவங்க எல்லாம் அவங்க கெட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சிம்பிள் லாஜிக். இப்போ நேபாளத்துல இருந்த பிரதமர் பதவி விலகிட்டார். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வழியா பழைய அரசு ஊழல் அரசு அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்ப அடுத்து என்ன அப்படின்னு சொல்லும்போது முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி அப்படிங்கிறவங்க எல்லாரும் முன்மொழிந்தார்கள். நேற்றைய தினமுமே அவருடைய பதவி பிரமாணம் நடந்திருக்கிறது. இதன் பிறகு நேபாளுடைய அந்த வளர்ச்சி பாதை எப்படி இருக்க போகிறது, அதில் இந்தியாவின் பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது, இந்த செய்தி குறித்து நேற்று அந்த பதவிக்கு வந்த உடனே இந்திய ஹைகமிஷன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் போய் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. சுஷிலா கார்கி முதல் பெண் நீதிபதி, அங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியா இருந்திருக்காங்க. அது ஒரு சாதனை. அவங்களுக்கு இந்தியாவுக்குமான லிங்க் என்னன்னா, அவங்க பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாங்க. பிஜி கோர்ஸ் இங்கே தான் பண்ணாங்க. பிறகு திரிபுவன் அங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அங்கே லா படிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டத்தில் உயர்ந்தார்கள். இவங்க ஊழலுக்கு எதிராக பேசியவர்கள். நமக்கு இந்த ஊழலுக்கு எதிராக பேசியவர்கள்ங்கிறப்ப அவங்க மேலேயே நமக்கு ஒரு டவுட் வருது. உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் ஊழலுக்கு எதிராக, குறிப்பாக அந்த நேரத்தில் A to Z காங்கிரஸ் ஊழல் பண்ணது, அதை எதிர்த்தது சரியான விஷயம். அண்ணா ஹசாரே ஒரு நல்ல நோக்கத்தோடு இருந்தார். அவருக்கு அந்த நேரத்தில் இந்துத்துவ சக்திகள்லாம் ஆதரவாக, இந்துத்துவால இருக்கக்கூடிய பல அமைப்புகளும் ஏதோ ஒரு வகையில் ஆதரவாக இருந்தாங்க. நல்ல முன்னெடுப்புன்னு சைக்கிள் கேப்ல உள்ள வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் மகசேஸ் அவார்ட்லாம் வாங்கினவர். அவர் IRSல பணிபுரிந்தவர். அவர் மிக நேர்மையான அதிகாரியாக பெயர் பெற்றவர். ஊழலுக்கு எதிராக ஒரு ஆக்டிவிஸ்டாக எல்லா சேனல்களிலும் அவர் ஒரு டிபேட் ஷோ வருவார். இப்போ உங்களுக்கு சூரியல் போராளின்னு பீஷ் மனுஷ், பூ உலகின் நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க. இவனெல்லாம் கம்யூனிஸ்ட், ஆனா வெளியில ஒரு அமைப்பு பேரை வச்சுட்டு, அது போல அரவிந்த் கெஜ்ரிவால். அதனாலதான் அர்னாப் கோஸ்வாமி சொல்லும் பொழுது, இப்ப நீ என்னுடைய கேள்வியை இப்பொழுது எதிர்கொள்ள நீ தயாராக இல்லை,
ஆனா உன்னை எத்தனை ஷோவுக்கு நான் உன்னை கூப்பிட்டு உன்னை ப்ரொமோட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவரே பல முறை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த நேரத்துல அவங்க எல்லாம் நம்பினாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஆக்டிவிஸ்டாக வருவார். பாத்தீங்கன்னா ஒடிசலா பாவமா வந்து நிப்பாரு. அவர் கடைசியில ஜெயில இருந்தாருங்கிறது ஒரு பக்கம், எதனால ஜெயிலுக்கு போனாருங்கிறது தெரியும். அவரு வீடு எப்படிப்பட்ட வீடு இருந்ததுன்னு தெரியும். டாய்லெட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அவரோட டைனிங் ஹாலுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆம் ஆத்மி சாதாரண மக்களுக்கான கட்சின்னு தொடங்கி எப்படி இருந்தாரு அப்படின்னு தெரியும். இப்ப எதுக்குயா இந்த சுசீலா கார்கியை சொல்றப்ப நீ இதை சொல்ற அப்படின்னா, இவங்களும் ஊழலுக்கு எதிராக போராடியவர்கள். சரி, இவங்க ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா அவர் வந்து துர்கா பிரசாத் சுபேதி. இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய தீவிரமான நேபாளி காங்கிரஸ் புரட்சிகர உறுப்பினராக இருந்தவர். மன்னராட்சி, நம்ம சொல்ற நேபாளில் மன்னராட்சி இருந்தது. அந்த மன்னராட்சி இருக்கும் பொழுது இந்தியாவுக்குமான உறவு, கலாச்சார உறவு ரொம்ப கெட்டியாக இருந்தது. ஆகுன்னா அவர் வந்து ராமேஸ்வரம் வந்துடுவார். காஞ்சிபுரம் மடத்துக்கு ஜெயேந்திரரை வந்து ரொம்ப கிங் பீரேந்திரா ஃபேமிலி அப்படி ஒரு இதா இருக்காங்க. காஞ்சி மடத்துக்கு வந்துருவாங்க, இங்க இருக்கக்கூடிய கோயிலெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. அப்படி ஏன்னா அது அவங்க நேபாளுடைய மன்னராக இருந்தாலும் இந்தியாவுடைய தொடர்பு அவ்வளவு இதா இருந்தவங்க. அந்த மன்னராட்சியை தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்க புரட்சி வெடிக்கும் பொழுது அந்த புரட்சிக்கு அது ஆயுதம் ஏந்திய புரட்சியாக இருக்க வேண்டும். அந்த ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு பைசா வேணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா 1973 ராயல் நேபாள் ஏர்லைன்ஸ் அவங்களுக்கு சொந்தமான அந்த விமானத்தை கடத்திய குழுவுல ஒரு முக்கியமான ஆளு தான் இவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் இப்போ வந்திருக்காங்க. இன்டரிம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவோட ஒரு என்ன இருக்குன்னா எனக்கு மோடியை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ யூனுஸும் தான் மோடி எனக்கு பிடிக்குங்கிறாரு, அவரோட உறவு வச்சிருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு அந்த கவர்மெண்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் தானே இருக்கு. உங்களுக்கு சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது. யூனுஸ் வந்து பில் கிளின்டன் பக்கத்தை வச்சுக்கிட்டு அவர் பேசினது, எப்படி தான் அந்த நேபாள் கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டு எப்படி ஆட்சிக்கு வந்தேன் அப்படிங்கிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவர் பேசின அந்த வார்த்தையை அப்படியே அர்னாப் கோஸ்வாமி அவருடைய சேனல்ல போட்டிருப்பாரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டே, வி மெட்டிகுலஸ்லி ஒர்க்கிங் ஃபார் தட் ப்ராஜெக்ட். அதை என்ன சொல்றாரு, ப்ராஜெக்ட்ங்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட்னாலே அதுக்கு வந்து ஒரு ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபண்டு எங்கேருந்து வந்தது, பக்கத்தில் வச்சிருக்கிறவர் தான் சொல்றாரு. பில் கிளின்டன் அங்க இருக்கிறாரு இதுன்னு. ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு மணிலும். இப்ப அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா வந்து சுதந்திரமாக வெளியுறவு கொள்கை வைத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அப்படி இல்லையே, நான் அப்படி ஒரு வெளியுறவு துறை உறவு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் முயற்சி செய்கிறேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் இம்ரான்கான். அவரை காயடிச்சு உள்ள ஜெயில வச்சிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் அவர் இப்ப இல்லை, வேற யாரோ இருக்கிறாரு. அவர் என்னன்னா இவர் கூப்பிட்டாருன்னா, ட்ரம்ப் கூப்பிட்டாருன்னா அவங்க ராணுவ தளபதி போய் விருந்துக்கு போயிட்டு வர்றாரு. எப்ப ஆபரேஷன் சிந்தூர் நம்ம அடிச்சு துவைச்ச உடனே போயிட்டு அங்க வராரு. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து நிதி வாங்கி தான் இவங்க வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜர்தாரின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஒரு புக்கு போட்டிருக்காராம். எப்படி ஒசாமா பின் லாடன் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை வந்து தூக்கிட்டு போனாங்க, அதுக்கு பிறகு 6:30 மணிக்கு நாங்க உட்காந்து மீட்டிங் போட்டோம். அந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க. அமெரிக்கா உள்ள பூந்து அடிச்சே இருப்பா. அதனாலதான் நேற்று UN செக்யூரிட்டியில ஒரு வந்து இஸ்ரேல் காசாவுக்கு எதிரான அந்த இது நடக்கும் பொழுது பாகிஸ்தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இஸ்ரேல் ஒரு காட்டுமிராண்டித்தனமான நாடு, இப்படி செயல்படுகிறது. அதுக்கு அவர் கூலா அதுக்கு பதில் சொன்னார். ஏண்டா உன் ஊர்ல வந்து அமெரிக்காக்காரன் பின்லாடனை உதச்சி கொண்டானே, அப்ப நீ அதை பார்த்துக்கின்னு இருந்திய, உனக்கு அது வெக்கமில்ல, அதை நீ கண்டுபிடிச்சா? எங்க நாட்டுக்குள்ளார ஏண்டா வந்தேன்னு நீ அமெரிக்கா இது வரைக்கும் கேட்டிருக்கியா? உனக்கு அதற்கான தைரியம் இருக்கிறதா? எங்களுக்கு இருக்குடா, நாங்க அதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய அண்டை நாடுகள் இப்படி இருக்கிறது. நேபாள் இப்ப ஜென்சி வந்து நேத்து ஒரு அல்டிமேட்டம் கொடுக்குறாங்க. அது ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருக்குது ராணுவம். என்ன பண்ணலாம், இன்னும் யார் இது பண்ணலாங்கிறப்ப எல்லாரையும் அந்த பிரசிடென்ட்டும் எல்லாரும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜென்சி அந்த தலைவர் என்ன சொல்றாரு, இன்னும் 12 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளார இன்டரிம் அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்க அறிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதன் ஒட்டியே தான் இது நடந்திருக்குது. நமக்கு என்னன்னா, இவங்க எக்ஸ் நீதிபதி இப்போ ஊழல் செய்தவர்களை நீதிமன்றத்துல நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். அந்த நீதிமன்றத்தையே கொளுத்திட்டாங்க. சிறைச்சாலை, அதாவது நீதிமன்றத்துல வழக்கு நடந்து குற்றவாளி என்று சொல்லி அவர்களை நீ எங்க
அனுப்பணும் சிறைச்சாலைக்கு. சிறைச்சாலையை உடைச்சு 13,500 பேர் வெளியில வந்திருக்கிறான். இந்த இதுல அதிபயங்கர குற்றவாளி இருப்பான், எல்லா விதமான குற்றவாளியும் இருப்பான். இவன் இப்ப நாட்டுக்குள்ளார வந்தாச்சு, அவன் இன்னும் என்னென்னலாம் செய்ய போறான்னு தெரியுங்க. ஸோ லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல. இதை எல்லாத்தையும் யோசிக்கணும். வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி செயல்படுகிறது, இந்தியாவோடு எப்படிப்பட்ட நல்லுறவை பேணப் போகிறதுன்னு போக போக தான் தெரியும். இவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது. இந்தியா இன்னும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமது பார்வை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.